வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டம் ஸ்ரீசைலத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மராம்பா மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார். பின்னர் கர்னூலில் சுமார் 13,430 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கங்களையும் மீறி நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏற்கனவே மதிப்பிடப்பட்ட 6.4% விட அதிகமாக 6.6% அளவில் வளரும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் உலக பொருளாதாரம் குறித்து நேற்று வெளியிட்டுள்ள கண்ணோட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு மையம் அமைய உள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இம்மையத்தினால் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் மக்களுக்கு கிடைக்கவும் உலக அளவிலான தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நாடாக இந்தியா மேம்படவும் ஏதுவாகும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். இனிப்பு மற்றும் கார உணவுகளை தயாரித்து விற்கும் நிறுவனங்கள் சுகாதார பழக்கங்களை முறையாக பின்பற்ற வேண்டுமென்றும் சரியான அனுமதி மற்றும் பதிவு இல்லாமல் தொழில் புரிவது உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திர மாநிலம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.